வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஃபைனலாக 7.5க்கான கவுன்சிலிங் வந்து இப்போது போய்கிட்டு இருக்கு. மற்ற கவுன்சிலிங் எல்லாமே கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லணும். இன்னும் ஒரு சில கோட்டாவுக்கான கவுன்சிலிங் மட்டும் முடிவுக்கு வரல. இந்த 7.5 பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ தான் 7.5ல சீட் வேணும் வேண்டாம்னு முடிவு பண்ணிங்கன்னா அது வந்து அடுத்ததுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் அந்த 7.5ல் இருக்கக்கூடிய மாணவர்கள் அடையாளம் காண்றதில் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக, அந்த சர்டிஃபிகேட்ஸ் குளறுபடிகளின் காரணமாக 2-3 முறை அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மாறி மாறி வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அந்த சர்டிஃபிகேட் அந்த கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சு இப்போ நேற்று ஈவினிங் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லெட்டர் அனுப்பிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி எடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டா இந்த ரவுண்ட் முடிஞ்சு போயிடும். யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாலோ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகாமல் இருந்தாலோ அந்த சீட் வந்து வேக்கண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஸ்லைடிங்கில் நாட் அலாட்டடுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாட் அலாட்டட்னு வரவங்களுக்கு வந்து ஸ்லைடிங்கில் மேலே வர்றதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீஸோ அட்மிஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு காலேஜஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படிங்கிற தகவலை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.